ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பேசலாம் உங்ககிட்ட தான் ப்ரோ. சிஸ்டர் உங்ககிட்ட தான். ஆண்டவர் பேசுகிற தேவன், மௌனமாக இருக்கிறவர் அல்ல, பேசுகிறவர். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுக்கான காரியங்களை பேசுவது மாத்திரமில்லை, அதை செய்து முடிக்கிறவரும் கூட. டேய், என்ன சொல்ல வர ஒன்றுமே புரியல. நான் பேசினா கொலப்புறம் மாதிரி தான் இருக்கும். வார்த்தைக்குள்ளே போகிறேன். நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னால் முடியுமா, சுற்றிக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு மொக்க கிக்க வாங்கிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துன்னு வேறு இருந்தேன் வேறு. ஓகே, நீங்கள் கேட்கலாம் உடனே, என்ன டெய்லி பைபிள் படிக்கிற, டெய்லி வார்த்தையெல்லாம் ஷேர் பண்ணுற, நீனே பயந்தாங்கொழியாக இருக்கிறான்னு. இந்த ஜோக்கு இருக்கிறான்ல, ஜோக்கு அவன் அப்பப்போ வந்து பண்ணுவான் வீக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளேருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவார். அவர் பேசுகிற தேவன் எப்படி தெரியுமா பேசுவார்? வேதத்தின் மூலியமாக பேசுவார். என்கிட்டேருந்து உங்ககிட்ட பேசலாம், ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் உங்ககிட்ட வல்லமையாக பேசுவார். அதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து பைபிள் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னா படிங்க. அப்படி நிறுத்தி நிறுத்தி படிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக பேசுவார். சரி, உன்ட்டு என்னடா பேசினார் அதுதானே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் வார்த்தைகளில் போயிடுறேன். ரொம்ப நேரம் பேசினேன்ல. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு சில வரிகள் தான். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள், உங்களை கூட சுற்றிக்கிறாங்கல்ல, எப்படா கீழே விழுவான்னு காத்துன்னு ஒரு கூட்டம் இருக்கும், எப்படா இவன் மேலே வருவான்னு ஒரு கூட்டம் இருக்கும், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வகையான கூட்டங்கள்லாம் நம்ம பின்னாடி இருக்கும். ஆனால் சொல்கிறாருங்க, அந்த டைம்லலாம் அவங்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அப்பயும் உன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னை கொண்டு ஆண்டு வச்சிருக்க சம்பவத்தை பார்ப்பாங்க. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், ஜெஜாண்டிக்காக இருக்கும்னு வாங்க தெரியுமா, வேற மாதிரி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்னாரு. செலுத்திருச்சு எனக்கு உடம்பே. ஆண்டவர் அவ்வளோ அற்புதமான காரியங்களை பண்ணுறவர், பேசுகிறவர். புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? எங்கெங்கெல்லாம் எவங்கெல்லாம் மொக்கான்றானோ அந்த இடத்துல உங்களை மொக்கையாக இல்லை, நல்லா சீவி ஷார்ப்பாக்கி சும்மா ஷார்ப்பாக நிற்க டமாலில் போய் குத்தி விட்டுருவீங்க. ஓகே, யாரையும் போய் குத்தி குத்தி விட்டுற போகிறீங்க. ஆண்டவர் கொடுத்த காரியங்களை வல்லமையாக அவங்களை கொண்டு செய்வார். அந்த ஒரு புரிதலை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். புரிதா? பேசிட்டாரா? உங்களை கொண்டு தான் செய்ய போகிறாரு, பயங்கரமாக செய்ய போகிறாரு. டம்மி நான் நினச்சிட்டு இருக்காதீங்க, அவன் தான் டம்மி. உங்களை அந்த மாதிரி டம்மியாக யோசிக்கிறான்ல, வேறு யாரில் அந்த ஜோக்கு, அவன் தான் பிசாசு. தட்டி விடுங்க அவனை, பார்த்துக்கலாம். பயங்கரமான சம்பவத்தை ஆண்டவர் பண்ண போகிறார். என்னை கொண்டு பண்ண போகிறாரு, உங்களை கொண்டு பண்ண போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கமெண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா, மகா இறக்கமும் கிருபையும் தயவும் அதிகாரம் நல்லா தகப்பனே. இவங்க என்ன நினைக்கிறது இவங்களை பற்றி மொக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இவங்களை பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறீங்களே, இவங்களை வச்சு பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறீங்களே, இவங்க மொக்கி ஆகிடுவாங்க, எப்படா உழுவாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுக்குது. ஆனால் இன்னொரு கூட்டம் இவங்களாக ஜெபிச்சு நிற்குது. ஆண்டவரே, சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய கண்கள், அந்நிய கண்கள் இல்லை, அந்த ஜனங்களோட கண்கள் காணும்படி இவங்களை உயர்த்துங்க, இவங்களை பலப்படுத்துங்க, இவங்களை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்யுங்க. இந்த பிரதருக்காக, இந்த சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வாதம் அதே தேவன் இவங்களை உயர்த்துங்க. இதனால எல்லாம் ஆகட்டும். கர்த்தருக்கு சோதரம். ஆமேன். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ பிரதர். டோன்ட் வரி. பயங்கரமாக இருக்கும். புரியுதா? ஒரு நாள் திரும்ப தெளிவாக போகலாம். காட் பிளஸ் யூ. ஒன்ஸ் அகைன் லவ் யூ.